வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 4 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். என்ன நடக்குதுன்னா, நம்ம அருண் என்ன பண்றாரு, நேரா அந்த மகேஷ் கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, உங்கள வந்துட்டு உங்க அண்ணி கூப்பிட்டாங்க" அப்படின்னு கேட்டதோட, மகேஷ் தான் அவங்க அண்ணிய ரொம்ப புடிக்குமே. கூப்பிட்டதோட, குட்டி போட்ட பூனை மாரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அருண் வந்துட்டு டக்குன்னு மகேஷ கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாரு. அப்ப மகேஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. "யார் அது? கதவ தொறங்க" அப்படின்னு. மகேஷ் நினைக்கிறாரு, ஐயையோ! எவனோ ஒருத்தன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக, இப்படி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே! மாயாவுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, என்ன சும்மா விடமாட்டாளே! ஏற்கனவே அவ என்னை எச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. யாரு கூப்பிட்டாலும் எங்கேயும் போகாத, இந்த ரூமை விட்டு வெளியில போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. தேவையில்லாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே! மாயா என்ன திட்ட போறாளே! ஐயோ! இந்த கல்யாணம் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. நான் செமையா மாட்ட போறேனே! அப்படின்ட்டு அந்த மாயா நினைச்சு மகேஷ் ரொம்ப பயத்துல இருக்காரு. கதவை தட்டுறாரு. யாராவது கதவை திறங்க, நான் ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பொண்ணுக்கு வந்து கல்யாண புடவை கொடுத்துட்டு மாப்பிள்ளைக்கு கல்யாண புடவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பதான் மாயா போயிட்டு ரூமுக்குள்ள தேடுறாங்க மகேஷ. பார்த்தா மகேஷ காணோம். அப்ப சந்திராவும் வந்து கேக்குறாங்க, என்னாச்சு மாயா, எங்க மகேஷ்? மாயா சொல்றாங்க, அவர் எங்க போனாருன்னு தெரியல, ரூமுக்குள்ளே தான் இருக்க சொன்னேன், எங்க போனாருன்னு தெரியல. சந்திரா சொல்றாங்க, என்னடி சொல்ற, நான் என்ன சொன்னேன், இது மாதிரி நம்மளை சுத்தி எதிரிகள் இருக்காங்க, கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு அப்பவே சொன்னேன், கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டீங்களா, ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்றீங்க? அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, அந்த மகேஷ் இப்படி முட்டாள்தனமா பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, ரூமுக்குள்ளேயே தான் அவனை இருக்க சொன்னேன், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, சரி, நம்ம ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா நம்மளை மீறி வெளியில போறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா பாதை இந்த பக்கம்தான், அப்படி மகேஷ் எங்கேயும் போன மாதிரி தெரியல, கண்டிப்பா இந்த மண்டபத்துக்குள்ளதான் எங்கேயோ அந்த மகேஷை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்க, சரிவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேட போறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப நேரமா சாமுண்டீஸ்வரி மேடையில காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இத பாருங்கம்மா, என்னாச்சு, மாப்பிள்ளைய கூப்பிட போன ஆளையே காணோம், நல்ல நேரம் முடிய போகுது, நல்ல நேரம் முடிஞ்சிட்டுன்னா அடுத்து நல்ல நேரம் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும், என்னம்மாச்சு? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, மாப்பிள்ளை எங்க, ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு, சரியான நேரத்துல தாலி கட்டணும்ல. இதையெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, என்ன மாப்பிள்ளைய காணுமா அப்படின்னு கேட்டதோட சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து முறைக்கிறாங்க. பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்ன பார்த்து எதுக்கு சாமுண்டீஸ்வரி முறைக்கிற, ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சு அழைச்சிட்டு வந்த, கடைசியில அவன் ஓடிட்டானா? எனக்கு அப்பவே தெரியும் சாமுண்டீஸ்வரி, அவன் உனக்கு ஏத்த மருமகன் கிடையாது. உனக்கு ஏத்த மருமகன் யாரு தெரியுமா? அது என் பேராண்டி மட்டும்தான். அவன் தான் வீரன். இந்த மாதிரி ஆளையெல்லாம் உன் பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற? இங்க பாரு, இப்ப கூட என் பேராண்டிக்கு ஃபோன் பண்ணா அவன் உடனே வந்துருவான். இங்க பாரு, சொல்றத கேளு, தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ளை போனதாவே இருக்கட்டும், நீ என் பேராண்டிய கூப்பிடு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன இந்த பிரச்சனையில குளிர் காயலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, உன் வீட்டு பேரன் என் பொண்ணுக்கு கண்டிப்பா மாப்பிள்ளை ஆக மாட்டான். இங்க பாரு, என்ன நடந்தாலும் நான் நினைச்சது மட்டும்தான் இன்னைக்கு நடக்கும். அப்ப அந்த பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, வீணா வெட்டி வீராப்பு எதுக்கு? இப்படி வெட்டி வீராப்பு பண்ணி எதை நீ சாதிக்க போற, எதை நீ கொண்டுட்டு போற? இங்க பாரு, அந்த மகேஷ் நல்ல மாப்பிள்ளை இல்ல, அதனால நீ என் பேராண்டிய கூப்பிடு, அவன் உடனே வருவான், வந்து ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுவான். இந்த மாதிரி மனமேடையில ரேவதியோட கல்யாணம் பாதியிலே நிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அது ரேவதியோட வாழ்க்கைய ரொம்ப கஷ்டப்படுத்தும். சொல்றத கேளு சாமுண்டீஸ்வரி, நான் இப்பயே என் பேரனுக்கு ஃபோன் பண்ணவா? அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏ பரமேஸ்வரி, எப்படா இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியல்ல, எனக்கு என்னமோ மாப்பிள்ள காணாம போனதுக்கு நீ காரணமா இருப்பியோ அப்படின்னு தோணுது.
அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஏ சாமுண்டீஸ்வரி, அவன் காணாம போனதுக்கு நான் எப்படி காரணம் ஆவேன்? நான் இங்கனே தானே உட்கார்ந்துருக்கேன், பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அப்ப சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து முறைக்கிறாங்க. இங்க பாரு, நீ என்ன முயற்சி பண்ற அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா நீ முயற்சி பண்றது இங்க கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கும். அத உன்னால தடுக்கவே முடியாது, பாத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திய பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திராவும் நம்ம மாயாவும் சேர்ந்து மகேஷை தேடிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா சொல்றாங்க, என்ன மாயா, எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லையே. அப்ப மாயா சொல்றாங்க, அதான் மேடம். அப்ப சந்திரா கேக்குறாங்க, சரி இந்த மண்டபத்துல குடோன்லாம் இருக்குல்ல, அங்க போய் பாத்தியா? மாயா சொல்றாங்க, அங்க பார்க்கல மேடம். சந்திரா சொல்றாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தேடாத மிச்சம், வா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குடோனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு கதவு அடைச்சிருக்கு. அப்ப மாயா அங்க நின்னுட்டு, மகேஷ் இங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப ரூமுக்குள்ள இருக்க மகேஷ் டக்குன்னு சத்தம் போடுறாரு, மாயா, நான் இங்க ரூம்ல தான் இருக்கேன், என்ன ஒருத்தன் கூட்டிட்டு அடைச்சு போட்டுட்டான். இதை கேட்டதோட மாயா கேக்குறாங்க, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கம்பை எடுத்து நேரா அந்த பூட்டை உடைக்கிறாங்க. பூட்டை உடைச்சதோட மகேஷ் வெளியில வராரு. அப்ப மாயா கேக்குறாங்க, டேய், எப்படா நீ உள்ளர போன, என்னதாண்டா ஆச்சு? அப்ப மகேஷ் சொல்றாரு, எனக்கு தெரியல, எவனோ ஒருத்தன் சிங்கு மாதிரி வந்தான், வந்துட்டு நீ கூப்பிட்டதா சொன்னான், இது மாதிரி மாடியில உள்ள ரூம்ல இது மாதிரி மாயா இருக்காங்க, கூப்பிட்டாங்க அப்படின்னு. நானும் நீ தானே கூப்பிட்ட அப்படின்ட்டு போனேன். கடைசியில பார்த்தா இப்படி சிக்கிட்டேன். அப்ப மாயா சொல்றாங்க, டேய் முட்டாள், நான் தான் சொன்னேன்னா யாரு கூப்பிட்டாலும் போகாத அப்படின்னு. சரி, மணமேடையில உனக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க, நேரம் ஆகிட்டு, சீக்கிரம் வா, அப்புறம் போய் பேசிக்கலாம். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஆமா மாயா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் ராஜா அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி நேரா அந்த சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. சொல்லுங்க மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ தொண மாப்பிள்ள தானே, தொண மாப்பிள்ள பட்டு வேட்டி பட்டு சட்டை வாங்குறதுல எந்தவித தப்பும் இல்லை, இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டைய வாங்கிக்க அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, நான் எப்படி மேடம் வாங்க முடியும், மாப்பிள்ள தானே மேடம் வாங்கலாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ தானே தொண மாப்பிள்ள, நீ வாங்குறதுல எந்தவித தப்பும் இல்லை, பட்டு வேட்டி பட்டு சட்டை வாங்கிப்பா அப்படின்னு சொல்ல, ராஜராஜா சொல்றாரு, ஆமா டிரைவர் ராஜா, நீ வாங்குறதுல தப்பு இல்லை, நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நினைக்கிறாரு, உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியும், நீங்க சரியாதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிட்டு கார்த்தியோட கையில பட்டு வெட்டி பட்டு சட்டை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு பரமேஸ்வரிக்கு இல்ல ஆனந்தம். இதுதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி எதிர்பார்த்தாங்க, அதே மாதிரி நடந்துருச்சு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து முறைக்க, அப்ப பரமேஸ்வரி அப்ப ஒண்ணுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன இது, என் வீட்டு டிரைவர் கிட்ட இந்த பட்டு வெட்டி பட்டு சட்டையை கொடுக்குறேன், அவ எதுவுமே பேசாம உட்காந்துக்கா. இன்னொரு பக்கம் மயில் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்பாடா, நம்ம நினைச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே தாலி கட்டுற வரைக்கும் அந்த மகேஷ் வராம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு திரும்பி பார்த்தா மகேஷ் நிக்கிறாரு. மகேஷை பார்த்ததோட கா அந்த மயில் வாங்கணும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம அருணும் ஆனந்தும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பரமேஸ்வரி அருணை பார்த்து, டேய், அவனை அடைச்சியா இல்லையா? அருண் சொல்றாரு, அதெல்லாம் கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சிட்டேன் பாட்டி, இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, அடுத்த வாட்டி கடத்திட்டு போகும் பொழுது இந்த மண்டபத்தை விட்டே அவனை தூக்கிடு. அருண் சொல்றாரு, சரிங்க பாட்டி, ஆனா நம்ம நினைச்ச மாதிரி கார்த்தி பட்டு வெட்டி பட்டு சட்டை வாங்கிட்டான், அதனால அவன் தான் கண்டிப்பா ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறான். இது கேட்டதோட பரமேஸ்வரியும், ஆமா, நான் நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் அந்த இடத்துல இருந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள, நீங்க எங்க போனீங்க, சரியான நேரத்துல ஒழுங்கா இந்த பட்டு வெட்டி பட்டு சட்டையை வாங்குறதுக்கு கூட இருக்க மாட்டீங்களா? அப்ப மாயா சொல்றாங்க, மேடம், அத நான் சொல்றேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்ல போற, பட்டு வெட்டி பட்டு சட்டையை வாங்குறதுக்கு ஒரு நேரம் கூட இல்லையா? மகேஷ் மண்டபத்தை சுத்தி பாக்குறாரு. ஏன்னா அவரை கூப்பிட்டு போனது யாரு அப்படின்னு. அப்ப அருண் நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப மாய நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம், இவரு ரூம்ல தான் இருந்தாரு, இவரை திட்டம் போட்டு ரெண்டு பேரு கூட்டிட்டு போயிட்டாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அன்னைக்கும் நிச்சயதார்த்த அன்னைக்கு அப்படித்தான் சொன்னீங்க, யாரோ ஒருத்தவங்க தலையில அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இப்ப பார்த்தா மறுபடியும் இதே மாதிரிதான் சொல்ற. அதுக்கு மாயா சொல்றாங்க, மேடம், நாங்க சொல்றது உண்மை மேடம். அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, சரி, அதான் இவர் வந்துட்டாருல்ல, அப்ப
நம்ம மகேஷ் சொல்றாரு, மேடம் என்கிட்ட அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டைய குடுங்க." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, சபையில வச்சு ஒரு தடவ குடுத்தாச்சு. மறுபடியும் குடுக்கக்கூடாது. பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கும், கட்டிக்கோங்க." இது கேட்டதோட மகேஷ் செம அவமானப்படுறாரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து எதையுமே கண்டுக்காம போறாங்க. இத பார்த்ததோட சந்திரா நினைக்கிறாங்க, "அடி பாவி! இது மாரி நீ தான் இந்த மாரி பிளான் பண்ணியா? அந்த கார்த்திக்கு எப்படியாவது அந்த டிரைவர் ராஜாவுக்கு நீ தான் பட்டு வேட்டி பட்டு சட்டை குடுக்கணும்னு பிளான் பண்ணி இத பண்ணியிருப்பியோ?" அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி அந்த மாயா கிட்டயும், மகேஷ் கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க 2 பேருக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அவங்க வந்துட்டு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கல்யாணம் பாதியிலேயே நின்றுடும். ஆனா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க, அந்த டிரைவர் ராஜாவை வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிடுவாங்க. டிரைவர் ராஜா வீட்டு மாப்பிள்ளை ஆகினா சந்திராவோட ஆட்டம் அடங்கி போயிடும். அதான் சந்திராவுக்கு பயமே. அப்ப சந்திரா நேரா மகேஷ் கிட்ட, "சரி வாங்க மகேஷ்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு பரமேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. மயில் வாகனம் நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, "ஏப்பா கார்த்தி, நீ வேணா பாரு, நீ தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. பாத்தியா, கரெக்டா உன் கையில பட்டு வெட்டி பட்டு சட்டை வந்திருக்கு. அதுவும் யாரு கூப்பிட்டு கொடுத்தா? அத்தை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சாதாரண விஷயமா?" இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க, அந்த மகேஷ் எங்க போனாருன்னு தெரியல. அதனாலதான் வந்துட்டு அத்தை என்கிட்ட பட்டு வேட்டி பட்டு சட்டையை கொடுத்தாங்களே தவிர்த்து நான் ஒன்றும் வந்துட்டு மாப்பிள்ளை அப்படின்னு நினைச்சு அவங்க கொடுக்கல." அப்ப பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, "இங்க பாருப்பா, மகேஷ் எப்படி காணாம போனோம் அப்படின்னு தானே உனக்கு சந்தேகமா இருக்கு." அப்ப கார்த்தி சொல்றாரு, "ஆமா பாட்டி." அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, அந்த மகேஷ் காணாம போனதுக்கு நான் தான் காரணம்." இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, "என்ன பாட்டி பண்ணீங்க?" அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "இங்க பாருப்பா, அந்த மகேஷ் இருக்கான்னு அவனை நான் தான் அருணை வச்சு கொண்டு போய் ரூமுக்குள்ள பூட்ட சொன்னேன். அவன் நல்லா கட்டி போட்டு பூட்டிடுவான்னு நினைச்சேன். ஆனா சாதாரணமா ரூமுக்குள்ள விட்டுட்டு வந்ததுனால அவன் கத்தி கூப்பாடு போட்டு வந்துட்டான். இருந்தாலும் அடுத்த வாட்டி அவனை கடத்தும் பொழுது கண்டிப்பா தடயமே இல்லாம இந்த இடத்துல இருந்து தூக்கிடுவான், பாத்துக்க." இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்?" அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "இங்க பாருப்பா, நீ தான் இந்த வீட்டோட பேரன், மாப்பிள்ளை. கண்டவனும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாது." இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, "ஆமா பாட்டி, இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து கார்த்தி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு." இங்க பாருப்பா கார்த்தி, ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. நீ பாட்டுக்கோ. அந்த ஃப்ராடு மகேஷுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டியன்னா அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல. அவங்களோட இன்டென்ஷன் என்ன? எப்படியாவது சாமுண்டீஸ்வரி அத்தையோட சொத்தையும் எடுத்துக்கணும், ரேவதியோட சொத்தையும் எடுத்துக்கணும், அப்புறம் எல்லாரையும் நடுத்தருவில் நிப்பாட்டணும். இதுதான் அவங்களோட பிளான். அவங்க கிட்ட காசு இல்லாதப்பயே எவ்வளவு பெரிய பிளான் பண்ணி நம்மளை இந்த நிலைமையில ஏமாத்துறாங்க. அவங்க கையில காசு வந்துட்டா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி யோசனை பண்ணி பாரு கார்த்தி. நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. இங்க பாரு, அத்தையோட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையிலே நீ இருக்க. அத்தை இப்படி கௌரவத்துக்காக அந்த மகேஷ் மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு அவங்க பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நீ தான் கார்த்தி எப்படியாவது காப்பாற்றணும்." அப்ப கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட விருப்பமே இல்லை. நான் சொல்றதை ஏன் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க?" அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "இங்க பாருப்பா, நீ வேணா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நடக்க போறது உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் தான். உன் அத்தை சாமுண்டீஸ்வரியே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு என் அப்பா முருகன் சொல்லிட்டான். அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். நீ இந்த மண்டபத்தை விட்டு போகும் பொழுது ரேவதியோட புருஷனாதான் இந்த மண்டபத்தை விட்டு போவ. நீ வேணும்னா பாத்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா விதின்னு ஒண்ணு இருக்கு. அது கண்டிப்பா நடந்தே ஆகும் கார்த்தி." இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றதுன்னு தெரியல." அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, "என்ன பரமேஸ்வரி, என் வீட்டு டிரைவர் கிட்ட என்ன பேச்சு?" அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, "இல்ல, நீ தானே இவனை போட்டிருக்க, என் பேரன் கார்த்தி இங்க வரக்கூடாது அப்படின்னு. அதான் உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டேன்." அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, "இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, இவ இப்படிதான் கண்ட மேனிக்கு வளரிக்கிட்டு இருப்பா. இவ பேச்சையெல்லாம் நீ கேட்டு பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவகிட்ட இனிமே பேசாத. டிரைவர் ராஜா, உன்கிட்ட நான் பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுத்தேன்னு அதையே கட்டிக்கிட்டு வா." கார்த்தி சொல்றாரு, "மேடம், இது மாப்பிள்ளையோடது இல்ல." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "பரவாயில்ல, நீ இதையே கட்டிக்கிட்டு வா." இது கேட்டதோட கார்த்தியும், "சரிங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, "இங்க பாரு பரமேஸ்வரி, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியல்ல, உன் பேர் என்ன?"
உன் பேரனை எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு தானே பிளான் பண்ணி வந்திருக்க. அந்த மகேஷை கொண்டு போய் ரூம்ல அடைச்சி வச்சதும் நீதான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் தெரியாத மாதிரி இருக்கேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு உனக்கு கடைசியா புரியும். பரமேஸ்வரி, நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, என்ன நடந்தாலும் எனக்கு ரேவதியோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். தேவையில்லாம அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுத்துறாத. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு பரமேஸ்வரி, எனக்கு இத பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கேன். நீ தேவையில்லாம என் குடும்பத்துக்குள்ள தலையிடாத. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, அதுக்காக உன் பொண்ண ஒரு தப்பானவன் கையில புடிச்சு கொடுப்ப, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் ரேவதி ஏன் உறவு கூட. ரேவதிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நானும் தான் யோசிப்பேன். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பெத்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் யோசனை பண்ணிக்கிறேன். நீ தேவையில்லாம என் குடும்பத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம பரமேஸ்வரி அருணை பார்த்து, என்னடா இது, அத்தை இப்படி கோவப்படுறா? அருண் சொல்றாரு, ஆமா, அத்தை இந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா கோவமெல்லாம் சாதாரணம் போல. சாமுண்டீஸ்வரி அத்தை சரியாதான் இருக்காங்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டா, இவளை எப்படிடா சமாதானப்படுத்தி கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அருண் சொல்றாரு, பாட்டி அதெல்லாம் பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க. அந்த மகேஷ் வந்துட்டான்னு கவலைப்படாதீங்க, அவனை திருப்பியும் கொண்டு போய் எங்கேயாவது அடைச்சு போட்டுடுறேன். இதை கேட்டதோட பரமேஸ்வரியும் சரிடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ரூம்ல இருக்காரு, செம்ம கோவத்துல இருக்காரு. எதுக்காக அத்தை இப்படி பண்றாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா, அப்புறம் மாயா, மகேஷ் 3 பேரையும் காமிக்கிறாங்க. மாயா நேரா மகேஷ் கிட்ட, டேய் முட்டாள், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், யாரை எங்க கூப்பிட்டாலும் போகாத அப்படின்னு சொன்னனா இல்ல? எதுக்குடா நீ தேவையில்லாம போற? அதுக்கு மகேஷ் சொல்றாரு, மாயா நீ கூப்பிட்ட அப்படின்னு சொன்னதோட தான் மாயா நான் போயிட்டேன். அப்படி இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன். அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த நேரத்துல அப்படிதான் உன்னை எப்படியாவது இந்த மண்டபத்துல இருந்து வெளியில தூக்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த கிழவி கூட 2 பேர் வந்திருக்காங்கல்ல இந்த சிங்கு கெட்டப்ல, கண்டிப்பா அவங்க 2 பேரையும் பார்க்க எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அதனால நீ தயவு செஞ்சு யாரை கூப்பிட்டாலும் வெளியில போகாத. நானா நேரடியா வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நீ வரணும். இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, சரி, அந்த மாப்பிள்ளை பட்டு வேட்டி பட்டு சட்டைய அந்த சாமுண்டேஸ்வரி அந்த டிரைவர் கிட்ட கொடுத்துட்டா இதனால உங்களுக்கு பயம் இல்லையா? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அது ஒரு ஜஸ்ட் பட்டு வெட்டி பட்டு சட்டை தான், ஆனா தாலி கட்ட போறது மகேஷ் தான் அப்படின்னு மாயா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா நம்ம சந்திராவுக்கு பிளான் தெரியும். சாமுண்டீஸ்வரி என்ன இன்டென்ஷனா வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரியும். ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.